இங்க பாத்தீங்கன்னா சன் ரேஸ் வந்து எப்போ வந்து இந்த பூமி நேராக இருக்கின்றதோ அன்றைக்கு தான் இரவு பகல் சமமாக இருக்கும்ன்ற கருத்து வந்தது. அப்போ பூமி வந்து சாய்வு நிலையில சுழல்கின்றது, அதாவது தன்னுடைய செலவு வட்டச்செலவு செய்கின்றது அப்படின்ற அந்த கருத்து தமிழர்களுக்கு அன்றே தெரிந்திருக்கு. இதை பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப வியப்பு என்னன்னா, இப்ப பாருங்க எப்படி திருமூலர் வந்து இந்த வியப்பை சொல்றாருன்னு. அப்ப அது வந்து பூமி வந்து ஒரு சாய்வு நிலையில இருக்கு. எல்லா நிலைகள்லயும் அது வந்து ஒரு முழுமையான சமமான நாளை பெற்று விடாது. ஏன்னா இந்த பாருங்க, இந்த பூமி இங்க சாயுது, இங்க பாக்குறீங்க. இந்த சாய்வு பெறும் பொழுது அங்கே இரவு பகல் மாறிவிடும் அப்படின்னு. இதை பாருங்க, இங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பூமி கொஞ்சம் நேரு சாய்வுல இருக்கிறதுனால. அப்ப இந்த சாய்வு நிலை வரும் பொழுது அது முழுமை பெறாது அப்படின்னு. அப்போ அவங்க வீதிகளை விளக்குறாங்க. இதுதான் இதுதான் ஆச்சரியமான விஷயம். இத எப்படி திருமூலர் செய்யறார் பாருங்க. இத திருமூலர், அதான் சொன்னேன், திருமூலர்லாம் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய அறிவியல் ஞானி, விஞ்ஞானி, அறிவியல் மேதை நீங்க பார்க்கலாம் பிறகு. ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவரை வைத்து எத்தனை தியரியை உடைக்கலாம் அப்படின்னா நிறைய செய்யலாம். நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. பாருங்க, அவ்வினம் மூன்றும் ஆடது வாய் வரும், எவ்வினம் மூன்றும் கிளர்தரு ஏறதாம், தவ்வினம் மூன்றும் தழைத்திடும் தண்டதாம், இவ்வினம் மூன்றும் ராசிகள் எல்லாம். எல்லா ராசியும் இதுலயே அடக்கி காட்டிடுவார். இப்போ அது ஆங்கிலத்துல புரிஞ்சுக்குங்க. The zodiac houses, the rasis are in 3 classes reckoned. With the goat, Mesha, comes its group of 3. இங்க மேஷத்தை வச்சுதான் எல்லா கணக்கு. இந்த கோட் அப்படின்ற ஆடுன்ற கருத்து ரொம்ப பெரிய முக்கியமான இது கருத்து. இந்த கருத்து மட்டும் உடைப்பட்டதுன்னா நிறைய உண்மைகளை நம்மால வந்து காண முடியாம போயிடும். அப்போ அடுத்தது வித் பூல், அடுத்தது பூல் வருது. எங்க இடபம், நான் அதை பத்தி பாக்குறேன். கம்ஸ் இட்ஸ் குரூப் ஆஃப் 3, மூணாக பிரிக்கிறாங்க. வித் த ட்வின்ஸ் மிதுனா கம்ஸ் இட்ஸ் குரூப் ஆஃப் 3. thus are the rasis in zodiac in classes 3 reckoned. இப்போ இது என்ன புரட்சி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய அறிவியல் புரட்சியே இதுல செஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாருன்னா 3 வீதிகளை பிரிக்கிறாங்க. ஒன்னு ஏரிஸ் பாத், இன்னொன்னு வந்து தாரஸ் பாத், இன்னொன்னு ஜெமினாய். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பாத் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அப்போ இங்க மிதுன வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி, நடுவீதி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல என்ன ரகசியம் இருக்குன்னா, சரியா பாத்தீங்கன்னா பங்குனி சித்திரைக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆடு, இந்த காலகட்டம் வந்து இரவும் பகலும் சம நாளாக இருக்கும் அப்படின்ற ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா சம நாட்கள்ல முடியும். இங்க வந்து இரவு பகல் குறையும், கூடும். இங்க அதாவது வட துருவத்துல, அதாவது வட துருவம் அல்ல, வட பகுதியில் இங்க வந்து நாட்கள் வந்து பகல் நிலை அதிகமாக இருக்கும். இங்க வந்து இரவு நிலை பாத்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். அதே போல இந்த பக்கம், அதே வந்து சவுத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா சவுத் ஹெமிஸ்பெரிக்கல்ல இது வேறு மாதிரி இயங்கும். அப்போ இத வந்து 3 பகுதியாக பிரிச்சாங்க. யார் பிரிக்கிறா? இது வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல்லையும் இதுலயும் பிரிச்சிடுறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது 5ஆம் நூற்றாண்டுக்கு மேற்பட்டு போகுது, அது பின்னால போகுது. அப்ப பரிபாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்தமிழ்னா ஒரு 3-4. ஏன்னா அது ஏன் சொல்றேன்னா இதுல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பிறகு அதை பத்தி பேசுவோம். ஆனா நம்ம பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பகுதிக்கு போயிட்டோம். அப்போ இந்த பகுதியில என்ன பெரிய சாதனை, இந்த 3 பிரிச்சிருக்காரு, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சயின்ஸ். இந்த சயின்ஸ் உங்களுக்கு நான் இப்போ அதிகமா போகல, நான் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் காட்டிடுறேன். ஞாயிறு ஒளி சேமிப்பு கால வகைப்பாட்டின் ஆள் கருவூலம் வந்து திருமந்திர பாடலோடு ஒத்த சங்கத்தமிழ் நல்லத்துவனார் பரிபாடலும் இதுல வந்து வெளிப்பட்டு பூமியோட சாய்வு வந்து எப்படி கணிக்க முடியும்னு கணித்து அதுல வந்து நிறைய 3 விஷயங்களை பிரிச்சிடுறாங்க. 3 விஷயம் அதுல வந்து இரவு பகல சமமா வச்சுக்கிட்டு இதுல 3. இது எல்லாமே புறத்துலதான் நடக்குதா, அகத்துக்கும் இதைதான் சொல்றாரு. திருமந்திரம் வந்து அகம் புறம் பேசுகின்ற ஒரு மிக நுட்பமான ஆகம அறிவியல். அப்போ இதுல அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இதே நல்லத்துவனார் சொல்றாரு, நான் இது ரொம்ப பெரிய விரிவாக்கப்பட வேண்டிய ஒரு மிக நுட்பமான செய்யுள். அதாவது
இது இது இன்றைக்கு இதை வந்து நான் தனியா ஒரு நாள் வைக்கிறேன். இந்த இதை வைத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஜோதிடத்தினுடைய ஒரு கருப்பொருளை விளக்கிடலாம்.